இன்றைக்கி வந்து நண்பர் ஒருத்தர் வந்து சாத்தனூரில் பார்த்தேன். இந்த சிலுவையை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, உங்களை வந்து பரமண்டலத்தில் இருக்கிற பிதா வந்து காப்பாற்றுவார் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நக்கல் அடிச்சிட்டார். அது எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதில் என்னென்னா, நான் வந்து ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தில் வந்து ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்தினால் படிக்க வச்ச ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி அவங்களாம் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். நான் கிறிஸ்டினான்னு கேட்டால் நான் இல்லை, என் பேர் தமிழ்செல்வி தான். அடுத்து வந்து நான் அப்படி தான் இந்து ஆதி திராவிடர் அப்படி சொல்லி தான் நான் வளர்க்கப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இந்த மூதாதையரோட கதையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்து ஆதி திராவிடர் அவ்வளோதான். இன்னும் கேட்டான் அப்படி தான் என்னோடய சான்றிதழெலாம் இருக்குது. இது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் எனக்கு வந்து கேள்விக்குறியாக கூட இருந்தது. எந்த பக்கமும் ஒதுங்க முடியல. அம்மா வழி சொந்தத்து பக்கம் ஈஸியாக இருந்தால் அப்பா வழி சொந்தத்து பக்கம் நெருங்க முடியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த பக்கத்துலேருந்து அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது. சரி, இந்த சிலுவைக்கு வந்துடுவோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, போன பதிவில் வந்து என்ன சொன்னேன்னா, சிலைகள் வந்து எந்த மனிதர்களையும் காப்பாற்றாது அப்படித்தான் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த பதிவில் சொல்கிறேன். அவர் பரமபிதா காப்பாற்றுவார் அப்படி சொன்னார் இல்லை. அது பரமபிதா வேற, ஏசு கிறிஸ்து வேற. சரியா? ஏசு கிறிஸ்துவே வந்து தன்னை வந்து பரமபிதா காப்பாற்றுவார் அப்படி தான் அந்த நம்பிக்கைக்குள்ளே தான் இருந்தார். அவர் எல்லாம் செஞ்சதும் பரமபிதாவை மனசில் வச்சுட்டு அவர் சொன்னபடி தான் அவர் வந்து எல்லா விஷயங்களுமே செஞ்சார். ஆனால் கடைசியில் ஏசு கிறிஸ்து சாகும்பொழுது, ஆக்சுவலி இந்த சிலுவையில் அவர் சிலுவை தாங்கிட்டு இந்த சிலுவையில் அறையப்பட்டதுனால சொல்கிறேன். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாசகம் சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. என்னென்னா, எலி எலி லாமா சபத்கானி அப்படி சொன்னார். அது என்னென்னா, அதோட அர்த்தம் என்னென்னா, கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியோடு இறந்து போயிட்டார். அவர் வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சார். அவர் வந்து அந்த மரணத்தில் இருந்து பிதா வந்து அவரை காப்பாற்றிடுவாருன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அர்த்தம் பண்ணிக்கிட்டாலும், ஆனால் கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது. அவர் இறந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்ம இதுக்கு மேலே செய்ய போகிற பாவங்களுக்காகவும், முந்தானேற்று செஞ்ச பாவத்துக்காக இல்லை, இன்னும் ஃப்யூச்சரில் செய்ய போகிற எல்லா பாவத்துக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தேவ ஆட்டுக்குட்டியானவர் வந்து இறந்து போயிட்டார். அதனால் நீங்கள் பாவி இல்லை அப்படி உங்களை குற்ற உணர்வில் இருந்து வெளியே கொண்டு வர்றது தான் அது கான்செப்டே தவிர, ஏசு கிறிஸ்து வந்து உங்களுக்காக வந்து எதுவும் செய்ய மாட்டார். நீங்கள் தான் குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வரணும். நீங்கள் தான் அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு வெளியில் வரணும். அதுதான் கிறிஸ்துவ மதத்தோட ஒட்டுமொத்த ஏதோ அதுவே அவ்வளோதான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவும் வந்து கற்பழிக்கப்பட்ட எந்த பொண்ணையும் வந்து காப்பாற்றல. ஆக்சுவலாக நான் பெட்ரோல் இல்லாமல் நிறைய நேரம் ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுக்கல. நேற்று வந்து உள்ளே இருந்த மழை ஈரத்தில் வெளியில் இருந்து உள்ளே வர்றதுக்கு இது பண்ணிவிட்டு எல்லா துணியும் ஈரமாயிடுச்சு. ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குன்ட்டுனா இயேசு கிறிஸ்து வந்து என்னை தூக்கிட்டு வந்து உள்ளே வைக்கல. ஆனால் மனிதர்கள் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கணும். அப்படி அதுதான் உண்மை. மனுஷங்க தான் காப்பாற்றுவாங்க. ஆனால் எல்லா மனுஷங்களும் நல்லவங்களாக இருக்காங்களா? மனுஷங்களால் தானே துன்பத்துக்கு வருது. ஒரு ஆணால் தானே பெண்ணுக்கும், ஒரு பெண்ணால் தானே ஆணுக்கும் துன்பம் வருது. அப்போ அந்த துன்பத்திலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? இப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, நம்முடைய மனம் நாம் எந்த ஒழுங்கில் நிற்கிறோமோ அது நம்மளை காப்பாற்றும். ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து தாக்குனாலும் நம்மளை காப்பாற்றிக்கிற அளவுக்கு வந்து உடல் பலமும் மனபலமும் நமக்கு இருக்கணும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நான் வந்து எந்த மதங்களையும் சார்ந்தவர் இல்லை. எனக்கு அவர் பரமபிதா காப்பாற்றுவார் அப்படி சொன்னதை எனக்கு கொஞ்சம், நான் மதம் சார்ந்தவள் அப்படி சொல்லிட்டு எனக்கு மதம் அப்படின்னு நினச்சிட்டாராங்கிறது ஒரு இது நினச்சிருக்கலாம்.
அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் அப்படி தான் என்னை பற்றி வந்து தப்பான கருத்துக்களோடே வந்து அவர் அணுகுனதுனால. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நான் வந்து அவர் மேலே ரொம்ப மிகப்பெரிய அபிப்பிராயம் வச்சுருந்தேன். ஆரம்பத்தில் வந்து நான் அவரை நம்பலை, அது உண்மைதான். இன்னொரு நண்பர் அவர் வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தினப்ப நான் சொன்னேன், நான் உங்களை பார்க்க தானே தோழர் வந்தேன், இவரை ஏன் எனக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் தான். ஏன்னா அப்போ வந்து எனக்கு அவர் குடிக்காரர் போல் தெரிஞ்சார். பட் ஆனால் அவருடைய இயல்பு அது அப்படி தான், அவர் பேசுறது, அவர் குடிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அது ஆரம்பத்தில் அப்படி இருந்ததுனால நான் யாரையும் நம்பாததுனால, ஆண்களால் அங்கங்கே பாதிக்கப்பட்டதுனால நான் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது என்னுடைய வழக்கமாயிடுச்சு. அதனால் அப்போ நான் வந்து அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட நான் அறிமுகமாகும்போது ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடவே வந்து அறிமுகமானதுனால இவரையும் நான் அந்த மாதிரி கணிச்சிட்டேனே தவிர, அதுக்கப்புறம் பழக இவர் மேலே இருந்த அந்த மதிப்பு, அன்பு எல்லாமே கூடும்போது இன்றைக்கி அவர் 2 கையை எடுத்து வணக்கம் வச்சது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே ஐயோ இவளா இங்கேயா நிற்கிறா, இவக்கிட்ட போய் பேசணுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த முகபாவனை கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்ன கருத்து வச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கட்சி சாராதவள், மதம் சாராதவள், எதையுமே சாராத ஒரு பொண்ணு. நான் எல்லா கருத்துக்களில் எல்லா மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் எடுத்துப்பேனே தவிர, மற்றவங்க எந்த மதத்தை வந்து அவங்க தழுவினாலும் பின்பற்றினாலும் அதை பற்றி நான் குறைலாம் கண்டுபிடிக்க மாட்டேன். நான் இந்த மதத்தை சார்ந்தவள் அப்படிலாம் இல்லை. எதுவும் நான் இந்துவானா இல்லை, யாராச்சும் ஒரு அன்பின் நிமித்தம் எனக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா நான் அதை வந்து போட்டுப்பேன். இதே இடத்துல ஒரு கயிறு கொடுத்தாங்கன்னா அதை நான் வந்து கட்டிப்பேன். அந்த மாதிரி தான் என்னுடைய மதம். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புன்னு வச்சுக்கோங்களேன். அன்பு தான், அது மட்டும்தான் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். அதுக்கு மட்டும்தான் வந்து பொறாமப்பட தெரியாது, இருமாப்பா இருக்க தெரியாது, பேசாமலாம் இருக்காது, அது பார்த்ததும் டக்குன்னு பேசும். சரியா? அன்பு மட்டும்தான். எவ்வளோ கஷ்டம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருந்தாலும், இல்லை இன்னொருத்தங்களால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்ததும் பேசணும்னு தோணும், பேசுவோம். அப்படி அது எதுனா அன்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசுவோம். அன்புணர்வு இருந்தால் மட்டும்தான் நம்ம யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்வோம், கொஞ்சம் இரக்கப்படுவோம், ஏதாச்சும் செய்வோம். அதுதான், அப்படி தான் சொல்கிறேன். என்னென்னா சிலைகள் எப்படி வந்து மனிதர்களுக்கு உதவாதோ, அது வெறும் சிலைகள் தான், வேடிக்கை பார்க்குமோ, அதே மாதிரி இதுதான் இயேசு கிறிஸ்துவும் வந்து வேடிக்கை தான் பார்ப்பார். அவர் வந்து அவராக வந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டார். சரியா? இயேசு கிறிஸ்து அந்த உருவத்தோடு வந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டார். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் வந்து செத்தது அப்படி சொல்லுது. நீங்கள் செயல்படாமல் எந்த நம்பிக்கை வச்சாலும் அது செத்து போனது தான். எதாக இருந்தாலும் மனுஷன்தான் செய்யணுமே தவிர கடவுள் வந்து வானத்திலேருந்து குதித்து வந்துலாம் எதுவும் செய்ய மாட்டார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பசங்களுக்கு வந்து காதல்னா என்னன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுங்க. காதல்னா காத்தல், ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ ஒரு குருவியையோ ஒரு அழகான பறவையையோ காத்தல் தான். அது அபரீதமான அன்பு தான். அந்த அபரீதமான அன்பு இருக்கும் பொழுது தான் நம்ம இன்னொரு உயிரையோ இல்லை மனுஷங்களையோ நம்ம காப்பாற்றுவோம். ஸோ அவங்க பசங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க. உங்கள் கூட படிக்கிற பொண்ணை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா திரும்ப பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். எங்கேயாச்சும் வெளியில் டூர் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து கல்வி ரீதியாக எங்கேயாச்சும் போகிறீங்க, ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, அப்போ உங்களை சார்ந்த பெண்களை நீங்கள் தான் காத்து கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தாங்க. இப்போ அதே மாதிரி ஆம்பளை பசங்களுக்கும் நீங்கள் போகும்போது சண்டை போடாமல் பத்திரமா போயிட்டு திரும்பி பத்திரமா வரணும், அதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதனால் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், அதுக்கப்புறமா சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே மனுஷன் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறதுக்காக தான். மற்றபடி அவன் வந்து ஒருத்தர் மதம் சார்ந்து அடிச்சுக்கிறதுக்காகவோ, ஒரு பெண் பிள்ளை வந்து மேடையில் வந்து ஒரு பாட்டை பற்றி பாடிட்டதுக்காகவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் எல்லாமே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இதாக இருக்காங்க, ஒவ்வொரு வகையில் இருக்காங்க. எந்த வகையில் போய் எந்த பக்கம் நிற்கிறது? நான் எந்த பக்கமும் நிற்கலை. அது ஏன்னா நான் கேலிஃபர் போட்டுட்டு நடந்தேன். நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நான் கேலிஃபர் போட்டுட்டு நடப்பேன். கேலிஃபரில் ஒரு ஷூ இருக்கும் கீழே பாதத்தில். அந்த செப்பல் போட்டுட்டு இருக்கிறதுனால வந்து என்னை எந்த கோயில்லையும் வந்து அனுமதித்ததே இல்லை. நான்
உள்ள கோயிலுக்குள்ளே வந்து அந்த கேலிஃபர் போட்டுட்ருக்கிற வரைக்கும் எந்த கோயில்லையும் என்னை அனுமதித்ததில்லை. ஆனால் ஒர்த் ட்ரஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த வெளியில் வந்ததுமே அந்த